நம்மிலே அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஐயா, என் வாழ்க்கையிலே இருக்கிற இந்த பயங்கரமான கசப்பு மாறுமா? என் வாழ்க்கையிலே, என் சொந்த ஜீவிதத்திலே ஒரு கசப்பு இருக்கிறது. நன்மை வரும் என்று தாகத்தோடு காத்திருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே கசப்பு வந்தது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் சொந்த ஜீவிதத்திலே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்திலே, அல்லது என் வேலையில், அல்லது என் தொழிலிலே ஒரு மகா பெரிய கசப்பு இருக்கிறது. இந்த மகா பெரிய கசப்பு மாறாவின் கசப்பை போல் இருக்கிற இந்த கசப்பு மாறுமா என்ற கேள்வி அநேகருக்கு இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேவ ஜனங்கள் எல்லாம் வனாந்தர வழியாய் கடந்து வரும் பொழுது 3 நாள் முழுவதுமாய் தண்ணீரே இல்லாத வனாந்தர வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கு திரும்பினாலும் தண்ணீர் இல்லை. நாவறண்டு போனார்கள், கஷ்டப்பட்டார்கள். பாருங்கள், துக்கமும் துயரமுமான சூழ்நிலையிலே ஐயா தண்ணீர் கிடைத்து விட்டது என்று அவர்கள் ஆவலோடு சென்று பார்த்த பொழுது அந்த தண்ணீரும் மகா கசப்பாய் போய்விட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் திருமண வாழ்க்கை ஐயோ எப்படியோ இருக்கலாம் என்று இருந்தேன், எப்படியோ வாழலாம் என்று இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி எப்படியெல்லாம் இருக்கும், நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாம் நடக்கிறது, என் வாழ்க்கையில் நன்மையே அன்றி தீமை நடப்பதில்லை என்று விசுவாசத்தோடு இருந்தேன். ஆனால் என் திருமண வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டது. என் வாழ்க்கை கசந்து விட்டது. என் கையின் பிரயாசங்களிலே ஒரு பெரிய கசப்பு, என் தொழிலிலே ஒரு பெரிய நோவும் கசப்பும் நஷ்டமும் கடனுமாய் அகப்பட்டு கசந்து போயிருக்கிறது என் வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கசந்து போயிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என் பிள்ளை இப்படி இப்படி இருப்பாள், என் மகள் இப்படி இப்படி இருப்பாள், என் மகன் இப்படி இப்படியாக வாழ்ந்து இவர்கள் வாழ்ந்து செழித்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தேனே, திடீரென ஒரு கசப்பு வந்து விட்டது போல், திடீரென ஒரு கஷ்டமும் தாகம் தீர்க்கவே படாத ஒரு சூழ்நிலையும், நன்மை நடக்கும் என்று நினைத்திருந்த இடத்திலே ஒரு கசப்பு வந்து சேர்ந்ததே என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் சொந்த சரீரத்திலே ஒரு கசப்பு, நோய் போல, வியாதி போல, வருத்தமும் வலியும் போல உங்களுக்கு ஒரு கசப்பு வந்து சேர்ந்திருக்கலாம். நிம்மதியும் செழிப்புமாய் இருப்பேன் என்று என் ஆரோக்கியத்தை நான் பேணி காத்து வந்தேனே, என் வாழ்க்கையிலே கவனமாய் வாழ்ந்தேனே, ஆனால் ஒரு கசப்பு வந்து சேர்ந்ததே என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஜனங்கள் குடிக்க கூடாதபடி அந்த தண்ணீர், மாறாவிலே இருந்த தண்ணீர் மகா கசப்பாயிருந்தது, கசப்பாயிருந்தது. அவர்கள் மாறாவிலே வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த நல்ல உத்தரவை பாருங்கள். இன்றும் உங்களுக்கு அதே தான் நடக்கப் போகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது அந்த கசந்த மாறாவின் கசந்த தண்ணீர் மதுரமான மதுரமான ஐயா தித்திப்பான அற்புதமான மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்ற வல்லமையுள்ள என் தேவன் இன்றும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்தை எட்டாமல் இல்லை. ஐயா, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம் தேவனுக்கு பிரீதியாய் இருக்கிறது. அது நிச்சயமாய் அது உங்களுக்கு பதிலை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, தேவன் அந்த மாறாவின் கசப்பை மாற்றுவதற்கு அந்த மரத்தின் கொம்பை வெட்டி போடும்படி சொன்னாரே, இன்று நாங்கள் எந்த மரத்தை வெட்டி போடுவோம் என்று கேட்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்திலே கசப்பு இருக்கிறதோ, எங்கே நீங்கள் கசந்து போனீர்களோ, எங்கே உங்கள் வாழ்க்கையிலே கசப்பும் நச்சும் பிச்சுமாய் உங்கள் வாழ்க்கை சிக்கலிலும் சீரலிலும் அகப்பட்டு கொண்டதோ, அந்த இடத்திலே இந்த சிலுவை மரத்தை போடுங்கள். இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பரிகாரியாக நின்று உங்களுக்கு சுகமளிக்கிறவராய், ஆரோக்கியம் அளிக்கிறவராய், உங்கள் பாடுகள், வருத்தங்கள், நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தாரே, அந்த கல்வாரி
கல்வாரி மரத்தை நோக்கி பாருங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கெல்லாம் பைத்தியமாய்த்தான் தோன்றும். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, சிலுவை மரத்தை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற, சுகமடைய, விடுதலை போகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொன்னபடியே கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். எந்த துக்கமோ, துயரமோ, ஆபத்தோ, கசப்போ, அதன் மீது கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். எனக்கு இந்த கசப்பு கிடையாது. என் பிள்ளைகளை, என்னை, என் சரீரத்தை அல்லது என் வாழ்க்கையிலே இந்த கசப்பு ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. சாதாரண தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றிய என் அன்பின் ஆண்டவர் கசந்து போன மாறாவின் கசப்பை போன்ற என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மதுரமாய், ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுவார். இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மதுரமான, தித்திப்பான வாழ்க்கையாய் மாறட்டும். என்னுடைய தொலைந்து போன, கசந்து போன என்னுடைய வாழ்க்கை இன்றே இப்பொழுதே தித்திப்பான வாழ்க்கையாய் மாறட்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டு முத்திரையிட்டு ஜெபியுங்கள். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கசப்புகளும் மாறட்டும் சுவாமி. கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்ததே, இயேசுவின் நாமத்தினாலே கண்மலையில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த மதுரமான தண்ணீரை போல என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வனாந்தரங்களிலே செழிப்பும், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளும் பாய்ந்தோடுவதாக என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் உடைவதாக, எல்லா சங்கடங்களும், சோர்வுகளும், அசதிகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, எப்படி மாறாவின் கசப்பு மதுரமாய் ஒரு கட்டையை தூக்கி மரத்தை வெட்டி போட்ட பொழுது மாறியதோ, அப்படியே என் தெய்வமே, நீர் கல்வாரி சிலுவை மரத்திலே சம்பாதித்த அந்த சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் பற்றி பிடிக்கும்படியாய், ஒவ்வொரு பேருக்கும் வந்து சேரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆரோக்கியம் உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சாதாரண தண்ணீரை ருசி உள்ள தித்திப்பான திராட்சை ரசமாய் மாற்றினது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையையும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் தித்திப்பான ரசமாய், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற, அநேகரை தாகம் தீர்க்கிற ரசமாய் மாறட்டும். தாகத்தோடும் வேதனையோடும் இருந்தவர்கள் இனி அநேகரின் ஆசீர்வாதத்திற்கான சேனலாய், வழியாய் இவர்கள் மாறுவார்களாக. இவர்கள் மூலமாக இவர்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஐயா, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த சென்னையைச் சேர்ந்த என் அன்பு சகோதரி மேரி கமலாவுக்கும், அன்பு சகோதரன் சகாயராஜ் அவர்களுக்கும், கொடுத்த மகளுக்கும் மகனுக்கும் கூட நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும்படியாய், அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய அதே வழிமுறையிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே எங்கே, எப்படி, எப்பொழுது, யார் மூலமாக, எந்த வழியிலே கசப்பு ஏற்பட்டிருந்ததோ எல்லா கசப்புகளும் இந்த சிலுவை மரத்தினாலே, அவருடைய நல்ல வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கிறது, அறிக்கையிடுகிறதுனாலே மாறிப்போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.